ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். வியூ பாயிண்ட்ல இது வியூ பாயிண்ட் தான். சும்மா இங்க உட்கார்ந்ததுக்கு வியூ பாயிண்ட்னு பார்த்து எடுத்துருக்கலாமே. எள்ளி சாப்பிட்றீங்களா ஜி? இங்கே எவ்வளோ என்ன பண்ணிக்கிறீங்க? இந்த வீடியோவில் நாங்கள் பயக்கரா போய்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி வயநாட்டிலேருந்து ஊட்டி வர்ற ரூட் இது. ஸோ உங்களுக்கு வியூ பாயிண்ட்டே நிறையா இருக்கும், ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா பழங்கால மரம், ஸ்டார் மரம். அந்த மரம் அதில் ஸ்டார் போட்டிருக்காங்க. கண்டிஷன்ஸ்னு இருக்குது. இந்த மரத்துக்கிட்ட நிற்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஸ்டார் ஒட்டியிருக்காங்க. என்னது இவர் ஒயிட்டு, ரெட்டு, ஒயிட்டு. ஒருவேளை பேய் மரமா இருக்குமோ? ஆக்ரோஷமா இருக்கிற பேய், அமைதியா இருக்கிற பேய், இதெல்லாம் அடக்கி வச்சிருப்பேன் மரத்துல. இல்லை மரத்துக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது கோவக்கார மரம். இது சாந்தமாக இருக்கும். முன்னாடி சீட்டு உனக்கு தான். ஏன் ஜி? இதை இறக்கி விடுவோம்மா விண்டோவை கொஞ்சம். இல்லை இறக்கி விட்டு பாரு. இப்போ கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஜஸ்வின்ட்ட மூணார்ல ஒரு பயன்படுத்தி வச்சிருந்தேன். ஒரு இடத்துக்கு போகையில மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருந்தேங்க. இதுல எல்லாம் பேய் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்கடா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. காமிச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்டாரோட மீனிங் யாருக்காவது தெரிஞ்சா? எதுக்காக ஸ்டார் மரத்துல வச்சிருக்காங்கன்றத ரோட இருக்குல்ல, சிங்கிள் ரோடு தான் அது. அந்த கூடலூர் ரோடுக்கு கொஞ்சம் பரவாயில்லைன்றது. இது மெயின் ரோடு தான், ஃபேமஸான ஆக்சஸில் இந்த அளவு தான் ஏறுறேங்க. நீ இப்பதான் இங்கே தான் போகிறாங்களோ தெரியல. நம்ம இப்படி தான் நினச்சி வர்றப்ப இறங்குறவங்க நினைப்பாங்க எங்கே தான் இவங்க போகிறாங்க, அது மதுரையிலேருந்து எப்படி நினைப்பாங்க. இங்கே இங்கே தான் வராங்கன்னு நினச்சிருப்பாங்க. 9 மணிக்கெல்லாம் நினச்சிருப்பாங்க. என்னடா இது ஊட்டி கொடைக்கானல்ன்றாங்க, போட்டு போட்டு எடுக்குது. மதுரையில ஏசிலே போட்டு தூங்கி இருக்கலான்றியாமா நீனு? வீட்லையாவது வந்துருக்கலாம், நிம்மதியாக போட விளையாடிட்டு ஜாலியாக இருந்தது. இந்த மரங்கள்லாம் ஒரே ஷேப்பாக கட் பண்ணியிருக்காங்க. எப்படியோ பண்ணியிருக்காங்க. ஒரு கோயில் இருக்குது, ஒரு மரம், காக்கா இருக்குது. என் காக்கானா ஊட்டியில இருக்காதா? இல்லை இதில் நம்ம பைக்கில் படிக்கணும். ரூட்டே முடியல, டூரே முடியல. நானும் ஒரு பேர் கேட்குறேன், நீங்களும் ஒரு பேர் சரிதான் சொல்லலாம். 2 வருஷத்துல நம்பர்லாம் சரின்னு சொல்லி வச்சு சொன்னீங்கன்னு சொல்லி காமிப்பேன். நீங்கள் வரலைன்னா நான் பாப்பா கூட்டு போயிடுவேன். சரி பார்த்து போயிட்டோம். ஃபோன் பண்ணல. பார்த்து போயிட்டோம். வா, இங்கே சூப்பராக இருக்குது. நடுவட்டமா? எழுது நடுவட்டம். கொடைக்கானல் பைக்கில் போமா? போகலாம். நீ ஆசைப்பாங்க, நானும் பாப்போம் வரோம். நீ எப்படி என் புருஷனை கொல்ல பாக்குற? நான் 3 பேர்த்தையும் விட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். நீங்கள் இதிலே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதான் சொன்னேன்ல, நீ மொத்தமா கொல்ல பாக்குற, அப்புறம் கொலை கேஸ்ல என்னை கோர்த்துட பாக்குற.
இந்த நிலாவட்டம் நடுவட்டம் அந்த படமா ஐயோ, முடியலடா முடியல. வீசுற காத்து அடிக்குதா? அவங்க ஒரு 50 கிலோமீட்டர் கூட கூப்பிட்டு போவாங்க பைக்ல. ஆனா ஹில்ஸ்ன்றதால தான் பயமா இருக்கு. ஆமா, நான் என்ன அந்த பாறைப்பட்டிலாம் எப்படி ஒரு 50-70 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு. நம்ம பேசாம ஒரு பிளான் பண்ணுவோம், போய் ஸ்டே பண்ணிக்கிருவோம். முடிஞ்சாலும் 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்து. ஆமாஞ்சி, எத்தனை பெண்டு. அம்மா என்னங்கடா பேசிக்கிறீங்க? என்ன மலை ஏறுறோமா இறங்குறோமா? ஏறுறோம். ஏறி இறங்கும். இந்த இடத்துல தட தட தடன்னு அடிச்சிச்சுல, பிடிச்சிச்சுல கூடலூர்கிட்ட. அதில் தான் பூனை கொஞ்சம் எந்திரிச்சிருச்சு. அதில் பயந்துருச்சு. கட்ட கட்ட கட்டன்னு அடிச்சிச்சு. ரொம்ப அப்படியே ஜாலியாக காரில் கதை அடிச்சுட்டு வியூ பாயிண்ட் எல்லாம் ரசிச்சுட்டு வந்தோம். ஆனால் வெயில் இருக்க தான் செஞ்சது. ஒரு 2 o'clock வரைக்குமே இருக்க தான் செஞ்சது. ஆனால் லஞ்சுக்கு தான் எங்களுக்கு இங்கே வந்து எதுவுமே கிடைக்கல. என்னால் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் நான் முன்னாடி உட்காடுறேன் டாடி. என்னால என்னாச்சு? ஒரு பள்ளத்தாக்கே தெரியுது. டிராஃபிக் ஆகிடும். கால் கொஞ்சம் வலிக்கும், பார்த்து உட்காந்துக்கலாம். பட்னா டிராஃபிக் ஆகிடும். பள்ளம், அது நீ கதவு திறக்கையிலே பள்ளம் தான். நாங்கள் இவ்வளோ நேரம் நீ இறங்குறேன்னு நிறுத்தி நல்ல ஒரு வியூ பாயிண்ட்ல எல்லாம் நின்றோம். அப்பவாது முடிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கலாம். கரெக்டாக 1 மணிக்கு இங்கே அவளுக்கு வெயில் அந்த சைடு வர ஆரம்பிச்சிருச்சு. லோடு பண்ணி இந்த பெரிய மலை உருட்டு உருட்டு, உன் வாய் உருட்டு. நீ தான் அந்த இடத்துல கட் பண்ணணும். அதுதான் சொல்றேன், உன் வாய் உருட்டு. போ போ. மூட்டை எதுவும் வலிக்குதா பாப்பு? இடிக்குதா என்ன? காலை மடிச்சு வச்சுக்கோ. மடிச்சு தான் வச்சிருக்காவ. சீட்டை தள்ளுறேன்னா சொல்லிடுறேன்ட்டா. கால் அங்கே சைடில் வச்சுருக்கேன். காலையிலே இது பைக்கு எந்த பார்த்துக்கோ, பைக்ல ஓட்டிட்டு போனோம்னா இப்படித்தான் எங்க படுத்து கிடப்போம் நம்மளும். இந்திச்சு பார்க்கும்போது பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குரங்கு, புலி, யானை ஏதாவது வெயிட் பண்ணும்.